தலை விரித்து கொண்டிருக்கிறா. டபுள் நல்ல வடிவாக இருக்கும். வேண்டாம் லைட்டெல்லாம் போட்டு சூப்பர் பின்னி பிணைஞ்சிருக்கிறேன். ஒன்று ஒரு விதம் மாதிரி. இதில் ஒரு தேநீர் கடை இருக்குது. இன்னொரு அழகாக இருக்குது பாருங்கள் உறவுகளை. 1864 கட்டுப்பட்டதான். இது பெரிய ஒரு இடம். ஆனால் ஒரு மாதம் 2 மாதம் காணாது. ஒரு பால் மாதிரி செய்திருக்கிறேன், பந்து மாதிரி. இது எங்கே இருக்குன்னு நான் முதல்ல சொன்னேன். இன்னொருக்கா சொல்கிறேங்களுங்க. சூமா பண்ணி பக்கத்து எடுத்து காட்டுறேன். சிப்பத்தில் செய்து வச்சுக்கிறார்கள். அதில் பாருங்கள், ஒரு அம்மாவுக்கு பிள்ளையிடம் இருந்து பால் குடிக்குது. வைக்க ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. மேலேருந்து இந்த வணக்கம் அங்கே அன்பு உறவுகளே. இந்திய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நோர்வே ஓஸ்லோ அருகாமையில் மிகவும் பிரபலமான விஜிலான் சிப்ப பூங்கா, அதைத்தான் முழுமையாக பார்க்க போகிறோம். அதில் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட அழகான சிற்பங்கள் இருக்கின்றது. இது ஒரு தனி மனிதனால் தான் செய்து அந்த மக்களின் பார்வைக்கு அந்த இதை வச்சுக்கிறார்கள். 24 மணித்தியாலமும் இந்த பூங்கா எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் திறந்திருக்கும். எல்லாரும் போய் பார்க்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு சிற்பங்களும் எங்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தான் அந்த சிற்பத்தில் சொல்கிறார்கள். பாருங்கள், எல்லா அம்சமும் அந்த சிற்பத்தில் இருக்குது. அதுக்கு முதல் இப்போ தான் என்னுடைய காணொலி பார்க்குற உறவுகளாக இருந்தால் அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வெல்பட்டனை அமர்த்தி உங்களுடைய கருத்துக்களையும் லைக்களையும் போடுங்கள். ஏற்கனவே எனக்கு நான் அந்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி. எல்லோரும் முழுமையாக வீடியோ பாருங்கள். ஒரு சின்ன ஒரு லைக் போடுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ மற்றவர்களுக்கும் போய் சேரும். குட் மார்னிங். ஓகே, இப்போ நான் காலையில் போவோம். இப்போ நான் நிற்கிற இதுதான் அந்த முன் வாசல், அதாவது போன பார்க்குக்கு போகிற முன் வாசல். இதை விஜயலாண்டு சிற்ப பூங்காண்டு சொல்வார்கள். இந்த பூங்கா பெரிய ஒரு பரந்த தேசம். இங்கே இந்த இடத்த உள்ளே போய் பார்க்குறேன்னு சுற்றி பார்க்குறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணித்தியாலத்துக்கு மேலே வேணும். அப்படி ஒரு பெரிய ஒரு இடம். ஒரே நேர்பாதையாக தான் செய்திருக்கிறார்கள். நான் இப்போ உள்ளுக்கு போய்கொண்டிருக்கிறேன். இதுதான் அந்த கேட்டு. இது பல கேட்டுகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னொரு அழகாக இருக்குதுன்னு சொல்லி இதிலிருந்து பார்த்தால் அந்த சிற்பங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் வடிவாக தெரியும். அங்கேருந்து இங்கே பார்க்கவும் மிகவும் அழகாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. நான் ஒன்றா உங்களுக்கு விவரமாக எனக்கு தெரிஞ்சதை சொல்லுகிறேன். இங்கே பாருங்கள், சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கெல்லாம் வடிவாக காட்டி வச்சுக்கிறார்கள். ஸோ இப்போ உள்ளுக்கு வந்தால் பாருங்கோ, அந்த உயரமான ஹோரம் தெரியுது. அந்த இடத்துல தான் போகிறோம். அங்காலேயும் கொஞ்சம் இடம் கிடக்குது. இந்த 2 சைட்டு மரம் இருக்குது, அதெல்லாம் நடந்து போகணும். இந்த இடத்துல கூடுதலாக குடும்பமாக நின்று அழகான புகைப்படங்கள் எல்லாம் எடுப்பார்கள். எடுக்க அந்த கோரம் எல்லாம் வடிவாக தெரியும். அங்கே இருந்து இந்த பாடும் எடுப்பார்கள். நல்ல அழகாக இருக்கும். நல்ல கேமரா வச்சு நல்ல ஒரு அழகான புகைப்படத்தை எடுக்கலாம். அந்த கேட்டுக்கு உள்ளாலாம் நாங்கள் அங்கே ஒரு கல்யாணம் நடந்து கொண்டு இருக்குது. ஆட்டங்கள் பாட்டங்கள் எல்லாம் போய்கொண்டு இருக்குது உறவுகளே. இப்போ நாங்கள் அந்த சிற்பத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த 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 பாதையால் ஒவ்வொரு வருடமும் 1 மில்லியன் மக்கள் பார்வையிட்டு போகிறார்கள். அதே சமயத்தில் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள், வெளிநாடு வழியை வசிக்கிறவர்கள் நோர்வேக்கு இந்த அழகான பார்க்கை, அதாவது விஜயலாண்ட் பார்க்கை போன பார்க்குன்னு சொல்வார்கள். பார்க்கதாக இருந்தால் இலவாக வரலாம். எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஓஸ்லோவுக்கு அதாவது நோர்வே ஓஸ்லோ தலைநகருக்கு அதில் இருந்து நீங்கள் ரைன் எடுக்கலாம், பஸ் எடுக்கலாம். நீங்கள் டாக்ஸி ஒன்று எடுத்து சொன்னால் அது கொஞ்சம் 10 நிமிஷம் பிடிக்கும். ஓஸ்லோ டவுனில் இருந்து ரைன் ஸ்டேஷன்லேருந்து இந்த இடத்துக்கு சேர 10-12 நிமிஷம் தான் பிடிக்கும். இலவாக நீங்கள் இந்த இடத்தை குடும்பத்துடன் சுற்றி பார்க்கலாம். மாதிரி உங்களுடைய உறவுகள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க, அவருடன் சேர்ந்து இந்த இடத்தை அழகாக பார்க்கலாம். உண்மையில் பார்க்க வேண்டிய இடம் உறவுகளே.
இதில் இருந்து நாங்கள் இனி ஒரு சிப்பங்களாக பார்த்து கொண்டு போவோம். அதைவிட அங்கே அழகான ரோசா தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. தொடர்ந்து சிப்பங்களும் மேலுக்கு ஏறி தான் நாங்கள் கொஞ்சம் பேர் நடந்து இந்த இடங்களை பார்க்கணும். இந்த கணக்கு ஏரிகள் எல்லாம் இருக்குது. மக்கள் எல்லாம் ஓய்வெடுப்பார்கள் அந்த ஒரு இடங்களுக்கு மரத்துக்குகளை தொடர்ந்து பாருங்கள். இந்த சிப்பங்கள் வந்து ஒவ்வொன்று ஒரு கதையை சொல்லுது. உறவுகளே, இந்த சிற்பங்களை வந்து வடிவமைச்சது செய்தது வந்து இங்கே நோர்வே நாட்டில் பிறந்தவரான் பல ஆண்டுகளுக்கு முதல். அவருடைய பெயர் வந்து குஸ்டாஃப் விஜயலாண்ட் என்று சொல்கிறார்கள். அவரால் அந்த ஒவ்வொரு சிலைகளையும் சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் படித்து பழகி இந்த சிற்பங்களை வந்து கன்னடங்களில் இந்த இப்படியான அழகான சிற்பங்கள் எல்லாம் இருக்கிறது. உறவுகளே பாருங்கள், இங்கே பாருங்கள் அழகான ஒரு ஏரி தெரிகிறது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் இருக்குது. நான் இந்த காணொளி பதிக்கும் போது வெயில் கொஞ்சம் இந்த எங்கட பக்கம் அடித்தபடியாக கொஞ்சம் கிளியர் குறைவாக இருக்கும் உறவுகளே. தொடர்ந்து பாருங்கள். இப்போ நான் அந்த சைடு காட்டப்புறம் பாருங்கள், நல்ல பாதையெல்லாம் விட்டுக்கிறார்கள். இதே குளம் மாதிரி அங்காலயம் இருக்குது. சுற்றி போய் வடிவாக நீங்கள் கீழே எல்லாம் சுற்றி பார்க்கலாம். அங்கேயும் ஒரு சில சிற்பங்கள் இருக்குது உறவுகளே. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும் அழகான இடமும் கீழேயும் இருக்குது. நல்ல மரங்கள் எல்லாம் இருக்குது. சுற்றி வரலாம். அங்கேயும் நல்ல குளங்கள் எல்லாம் இருக்குது. சின்னதாக்கன் இந்த சிறுபிள்ளை சிற்பத்தின் பெயர் வந்து இவர் வந்து கோவக்கார பிள்ளை. அது மாதிரி 5 வருஷம் தான் கோவம் நிற்குமாம் உறவுகளை. இந்த சிற்பம் மாதிரி இப்போ இந்த பல மாவட்டங்களில் நான் பார்த்துருக்கிறேன். இந்த மக்களுக்கு நூறை மக்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு சிற்பம் இந்த சின்னதாக்கன்ற சிற்பம் உறவுகளை. இங்கே பாருங்கள், ஒரு உருண்ட வடிவத்தில் ஒரு அழகான சிற்பம் தெரிகிறது. இப்படி தொடர்ந்து பார்த்து கொண்டு போகலாம். ஒவ்வொரு சிற்பம் ஒவ்வொரு கதை சொல்லுது. அன்பு, காதல், கோபம், வறுப்பு அப்படி இப்படின்னு சொல்லி கணக்க ஒரு கதையை சொல்லி நேராக பார்க்க தான் அதனுடைய விளக்கம் உங்களுக்கு தெரியும் உறவுகளே. தொடர்ந்து பாருங்கள். ஓஸ்லோ, அதுலேருந்து நீங்கள் ஓஸ்லோ டவுன்லேருந்து பஸ் ரயம் எல்லாம் பிடிச்சி வரலாம். எப்படி வர நிற்கிறேன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்தால் நல்ல அழகான ரோசா பூவெல்லாம் வச்சிருக்கிறார்கள். பாருங்கள், சூப்பராக இல்லவா? இப்படியே எடுத்து கொண்டு போவோம்னா சூப்பர். இங்கே வந்து கூடுதலாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு சூப்பரான இடம். இந்த பாருங்க, எல்லோரும் அங்கங்கே இருந்து படத்து கிடந்து எல்லா படம் எடுத்து கொண்டு வருவாங்க. உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு செய்து வச்சுக்கிறார்கள். இது வந்து குடிக்கக்கூடிய தண்ணி. அப்படியே இங்கால பார்த்தால் சூப்பராக பாருங்க. இது இன்றைக்கு கொஞ்சம் சனம் குறையான பின்னேற டைம். இது இப்போ 7 மணி பாருங்கள். அதில் 6 பேர் அந்த தண்ணி தொட்டியை தாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதிலிருந்து தண்ணி கொட்டி கொண்டு இருக்குது. அதுக்கு மேலே அழகான புறாக்கள் இருந்து தண்ணி அருந்தி கொண்டு இருக்கிறேன் பாருங்க. இந்த தண்ணி வந்து இதில் கொட்டி திருப்பி ரிப்பீட்டாக போகும்போது எதிர்பார்க்குறேன். அப்படி தான் செய்திருப்பார்கள். மழை கொட்டுற மாதிரி கொட்டி கொண்டு இருக்கிறது. கூடுதலாக இந்த இடத்துல நான் வெளிநாட்டவர்கள்தான் கூடுதலாக வந்து இந்த இடத்தை சுற்றி பார்க்குறாங்க. ஏன்னால் நான் சொன்னேனே, கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் 1 மில்லியனுக்கு மேலே இந்த இடத்தை இந்த அழகான பார்க்கை வந்து பார்ப்பார்கள். பாருங்கள், சுற்றி எடுத்து காட்டுறேன்.
அதை விட இந்த இந்த மதில் மாதிரி சுத்த வர அழகான சிற்பங்கள் எல்லாம் செய்து அதில் மரத்துக்கு மேலே குதிக்கிறதும் ஏறுறதும் ஒரு என்ன சொல்லுங்க ஆப்பம் அது சின்ன பிள்ளைகள் விளையாடுறது அப்படியான இது சிற்பங்களும் செய்து அழகாக வச்சுக்கிறார்கள். எல்லாரும் பாருங்கள், இதில் பாருங்க ஒரு மரத்துக்கு மேலே சின்ன பிள்ளைகள் தொங்கி விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயது ஞாபகம் எல்லாம் வருது. நான் நாட்டில் இருந்த காலத்தில் இப்படி மரங்கத்தில் போய் நாவல் பழங்கள் மாம்பழங்கள்லாம் ஆஞ்ச ஞாபகங்கள்லாம் வருது இந்த 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 சிற்பத்தை பார்க்கும்போது. என்னுடைய இந்த மாதிரி இங்கேயாலையும் போகிறேன், இங்கேயாலையும் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இது வந்து விண்டர் காலத்தில் இந்த இது வந்து எல்லாம் தண்ணி எப்படி பாயாது. ஏன்னா உங்களுக்கு தெரிந்தால் இங்கே விண்டர் வந்தால் சரியான குளிராக இருக்கும். கிட்டத்தட்ட 20-25 மைனஸுக்கு போயிடுவார். மதில் மாதிரி காட்டி எங்களுடைய ஊரில் இருக்குது தானே மதில் நாங்கள் இருந்து காய்க்கிற அது மாதிரி இருந்து ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இருந்து இந்த நீர் அதாவது வந்து இந்த அழகான சிற்பத்தில் வடியும் கொட்டும் நீரை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய இந்த டூரிஸ்ட். அதாவது இந்த இடத்துக்கு வந்த டூரிஸ்ட் பார்த்து மிகவும். ஆனால் நல்ல நல்ல மரங்கள், அதாவது வந்து இந்த மரங்கள் எல்லாம் நான் நினைக்கிறேன் பல ஆண்டுகளாக உற்பத்தியான மரங்கள் கூட இருக்குது. அவ்வளோ சோலியாக நிற்குது பாருங்கள். நல்லா இருக்கல. இதில் ஒரு தம்பி கமராவை வச்சுட்டு கிட்டார் அடித்து பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார். இப்போ நாங்கள் மேலுக்கு ஏற போகிறோம். மேலுக்கு எறிந்து கீழே பார்க்க நல்ல வடிவாக இருக்கும். அடுத்த படியாரி மேலுக்கு போகிறோம் பாருங்க. இதிலையும் மக்கள் இருந்து ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இது அடுத்தபடி பாருங்கள். இந்த இடத்த வந்து பாருங்கள். நான் கனமுறை வந்திருக்கிறேன். நான் இப்போ 2 வருஷம் பிறகு இப்போ வந்திருக்கிறேன். இந்த காலநிலை நல்ல சூப்பராக இருக்குது. இதுலேயும் அதில் நாளைக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி தெரியுது. சோப்பால் கட்டிக்கிறாக்கு. இதுலேயும் தண்ணி எல்லாம் பாடிவா போய்க்கொண்டு இந்த தண்ணியெல்லாம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாமல் கிடாது. தண்ணிகள் எல்லாம் எங்கே இருந்து வருதுன்னு தெரியாமல் கிடாது. சூப்பர். அப்படியே இங்கே மேலுக்கு பயணம். இதுதான் கடைசி. அதாவது வந்து இதெல்லாம் இன்னும் அழகாக இருக்கும். சுற்றி கட்டி வச்சுக்கிறார்கள். சூப்பர் பாருங்கள். இருக்கிறீங்களா?
முதல் இதில் இருந்து உங்களுக்கு இந்த அழகான காட்சியை உங்களை காட்டி போட்டு பக்கத்தை கொண்டே காட்டுறேன்னா என்ன மாதிரி இந்த அவர் அந்த என்ன பேர் முஸ்தபாவா வேறு என்ன அவர் இதை செய்திருக்கிறாருண்டு. ஸோ அப்படியே இங்காலே உங்களுக்கு காட்டுறேன். அதேங்களா இங்காலேயும் நல்ல பெரிய பார்க் இருக்குது. இதெல்லாம் இங்கே ஒரு சில நேரங்களில் பயங்கரமான சனங்களாக இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் வெயிலண்டபடியாக ஒரு இடங்களுக்கு போயிட்டுன்னு. ஆனால் கூடுதலாக இந்த இடத்துல இப்போ 8 மணி அந்த வீடியோ பதியும் போது அப்படியே சுற்றி நான் காட்டுறேன் உங்களை பாருங்க. இது எங்கே இருக்குன்னு நான் முதல்ல சொன்னேன். இன்னொருக்கா சொல்கிறேங்களுங்க. ஓஸ்லோவுக்கு அதில் நீங்கள் ஓஸ்லோவுக்கு அதிலேருந்து நீங்கள் பஸ் எல்லாம் ரேம் எடுத்து அதை வாசல் ரக்குவார்கள். சரியான ஈஸி. அதை மாதிரி தான் செய்து வச்சுக்கிறேன். தூரம் கன நேரம் பிடிக்காது. அதுலேருந்து இதில் இந்த இடத்த பார்க்குறதுக்கு. உங்களுக்கு நான் சுற்றி இதை நான் காட்டுறேன். பக்கத்தை போய் வடிவாக இதை காட்டுறேன். ஹாய் பாருங்கள். தெரியுதானே? ஃபோக்னர் பார்க். ஃபோக்னர் பார்க்குன்னு சொல்கிறது பூங்காமன்னு சொல்லலாம். எங்களை எல்லாம் பாருங்கள். சுற்றி காட்டுறேன். இங்கால பார்த்தீங்களா? இங்காலையும் இதுக்கு பார்த்தீங்களா? இந்த இதாலேயும் வடிவான பார்க் இருக்குது. நடந்து போகக்கூடிய இடங்களெல்லாம் இருக்குது. காடு மேலே செய்து வச்சுக்கிறார்கள். ஆனால் துப்புற ஒரு குப்பை கூட நீங்கள் இவ்வளோத்த பார்க்க மாட்டேங்கள். அந்த என்ன சொல்லுவாங்க, இப்போ அந்த ஐஸ் பட பேப்பரோ இல்லாட்டில் பொலித்தீன் பேக்குகளோ ஒன்று கூட நீங்கள் இவ்வளோத்த பார்க்க மாட்டேங்க. இங்கே வார மக்கள் கூட வடிவாக இருந்து சாப்பிட்டு போகும்போது அதெல்லாம் துப்புராகி இந்த கருப்பு சாமான் கடை பாருங்கள் அதில் உண்டு. அதுக்குள்ளே எல்லாம் அள்ளி போட்டு தான் போவார். அப்படி ஒரு டீசனான ஆக்கள். சும்மா அதில் நெடாலியை போட்டு போக மாட்டாங்களா? சின்னல இருந்தெல்லாம் பழகிட்டு இந்த நாட்டு மக்களும் அதே மாதிரி நாங்களும் இங்கே வந்தால் அந்த ஒழுங்குமுறையெல்லாம் இருக்குது. நான் பக்கத்தை போய் எடுத்து காட்டுறேன். நீ பாருங்கள் என்னென்ன ஒரு சிப்பம் என்னென்ன அழகில். இது என்ன சொல்லுகிறார்கள் என்னென்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு அழகான சிற்பங்கள். அதை ரெண்டு தான் அதில் நான் வாசிக்கைகள் எனக்கு புரிஞ்சது. இப்போ நான் மேலே போய் கொண்டிருக்கிறேன். என்ன சொல்கிறது, ஒரு கதையை சொல்லுது. நான் நினைக்கின்றேன் காதலை பற்றி சொல்லுது, கவலையை பற்றி சொல்லுது, மகிழ்ச்சியை பற்றி சொல்லுது.
அப்படி ஒரு ஒரு சரித்திரங்களை சொல்லுது இந்த சிற்பங்கள். இதில் வந்து 2 பெண்கள் வந்து ஒரு ஆணை தூக்கி வச்சுக்கிறார்கள். இதில் கொஞ்சம் பேர் கட்டி அழுகிறார் நினைக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து கட்டி பிடிச்சி அழுகிறாருன்ற மாதிரி எனக்கு இந்த வரைக்கும் விளங்குது. அல்லாடி இந்த வரைக்கும் அப்படித்தான். இதை பாருங்கள். பாருங்க, அம்மா 2 பிள்ளைகள் மேலே இருக்கீங்க. அம்மாவுக்கு மேலே அவங்களுக்கு சின்ன வேலை விளையாடினது. இங்கே பாருங்க, ஒரு அம்மாவுக்கு இவ்வளோ பிள்ளைகளும் இருந்து பால் குடிக்குது இவ்வளோ அம்மா. அந்த அம்மாவை சுற்றி நான் நினைக்கிறேன் சண்டை ரசலிங் விளையாடுறார்கள். இதில் வந்து கதைக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. இதில் வந்து இப்போ தான் வைக்க ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி அம்மாவும் அப்பாவும் கொஞ்சுற மாதிரி. இதில் கணக்கு பிள்ளைகளெல்லாம் பின்னி பிணைஞ்சு இருக்கிற மாதிரி சிற்பம் இருக்குது. இந்த இடத்துக்கு போன பார்க்கு வர டூரிஸ்ட் மேன் வந்து இந்த இந்த உயரமான சிற்பம் இருக்கலாம். இந்த கோரமேன் இது வந்து 17 மீட்டர் உயரமும் மற்றது 121 சிற்பங்களும் பின்னி பிணைஞ்சு அழகாக செய்து வச்சிருக்கிறார்கள். எல்லோரும் விரும்பி பார்க்குற ஒரு அழகான சிற்பம் இதுவும் உண்டு இந்த பூங்காவில். உறவுகளே, இப்போ நாங்கள் இதில் இருந்து பார்த்து இன்னும் ஒன்று அங்காலையும் இருக்குது, அதையும் போய் பார்ப்போம் அடுத்த கேட்டில். இந்த பிரபலமான விஜயலான் சிற்ப பூங்காவை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் எந்த ஒரு கட்டணமும் இல்லை, இலவசமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். 24 மணித்தியாலமும் இந்த பூங்கா திறந்திருக்கும், கேட்டு பூட்ட மாட்டார்கள். மற்ற நீங்கள் வரும்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை கொண்டு வந்து நல்ல மரங்கள் எல்லாம் இருக்குது, இருந்து அந்த மரத்துக்களை இருந்து களைப்பாறு குடும்பத்தோட பிள்ளையோட இருந்து காய்ச்சி போட்டு போகலாம். அப்படி ஒரு அழகான இடம், பெரிய ஒரு பரந்த தேசம். பாருங்கள், ஒரு பார்க்குறீங்களா, நட்டுவக்காளி. இது நட்டுவாயில் இது. அப்படிஞ்சால ஒரு சிற்பம் இந்த கல்லிலையும் செய்து வச்சுக்கிறார்கள். படிக்கட்டு ஏறிக்கொண்டு மேலே போய்கொண்டிருக்கிறோம். மேலுக்கும் ஒரு சிற்பம் இருக்குது. அது இந்த இடத்துக்குனா முதல் தடையாக வரோம். இது என்னத்தை குறைக்குது? ஒரு பால் மாதிரி செய்து வைக்கணும், பந்து மாதிரி. நாளையால் விடும்
அதாவது வந்து எனக்கு இதுலேருந்து என்ன புரியுதுன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கை கொடுக்கணுமா, விளங்குதா? அதனுடைய பாணியில் இருக்குது. ஒரு விழாமல் பிடிச்சி தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணுமான்ற மாதிரி. அப்படி இல்லை, முடிஞ்சாலே இருக்கு, தொடர்ந்து இப்படியே போகலாம். சூப்பர். என்னதான் தொழுவுது. இப்போ நாங்கள் சுற்றி பார்த்துட்டு கீழே போய் கொண்டிருக்கிறோம். இது பெரிய ஒரு இடம், ஆனால் ஒரு மாதம் 2 மாதம் காணாது. கிட்டத்தட்ட 5-6 மத்தியானம் வேணும். இந்த காடு இந்த காடுகளுக்கெல்லாம் குளங்கள். அதாவது வந்து இந்த வெயில் 11 மணிக்கு தான் கீழே போவேன், ஆனால் வெளிப்பாக இருக்கும். அப்படி அப்புறம் நாங்கள் உடம்போங்க வெயில் வந்துடும். நிச்சயம் அந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதாவது நீங்கள் பார்த்தது வந்து ஓஸ்லோ அருகாமையில் இருக்கும் ஒரு பூங்கா, அதாவது வந்து சிற்பங்களால் நிறைஞ்ச ஒரு பூங்கா. அதில் இருந்தால் அந்த தான் நீங்கள் பார்த்தீங்க. சரி உறவுகளே, இத்துடன் இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறந்துவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் போடுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஓகே, பாய் பாய்.